திமுக மதிமுக இடையே தொகுதிகள் அடையாளம் காண்பதில் மதிமுக அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது? மதிமுக தரப்பில் அதிருப்தி என்று சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 இடங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 4 இடங்களில் 3 இடங்களில் உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு இடத்தில் குறிப்பாக மதிமுக சின்னத்தில் போட்டியிடுவதற்கான தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்டமாக இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தொகுதிகள் அடையாளம் காண்பதில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நீட்டித்து வந்த நிலையில் தொகுதிகளை கொடுப்பதில் எந்த சிக்கலும் எடுக்கவில்லை எனவும், ஆனால் குறைந்த அளவிலான தொகுதிகள் கொடுத்தது என்பது வருத்தத்தை அளிக்கிறது என்று மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் தொகுதிகளை குறைவாக கொடுத்ததில் தான் வருத்தமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் கேட்ட தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்ததில் மகிழ்ச்சி எனவும், ஆனால் எண்ணிக்கை குறைத்துக் கொள்வதில் வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்போது சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில்தான் தற்போது இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மாநிலங்களவையிலும் வழங்கவில்லை என்ற வருத்தத்தில் இருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருந்த நிலையில் 4 தொகுதிகள் கொடுத்து அதில் 3 தொகுதிகளில் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு தொகுதியில் அவர்கள் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக திமுக உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சிலர் அல்வா, சிலர் சிரிப்பார், நாம் அடுத்து சிரிக்கிறோம் என்ற கருத்தை மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. தமிழகத்திலே மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கு இருக்கு. எங்களோட சொல்லியிருக்கிறோம். அது என்னங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் சொல்லல. மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதிகளை இறுதி செய்வதற்காக மதிமுக அண்ணா அறிவாலயம் சென்றிருந்த நிலையில் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். திமுக மதிமுக இடையே தொகுதிகள் அடையாளம் காண்பதில் மதிமுக அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது? மதிமுக தரப்பில் அதிருப்தி என்று சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 இடங்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 4 இடங்களில் 3 இடங்களில் உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு இடத்தில் குறிப்பாக மதிமுக சின்னத்தில் போட்டியிடுவதற்கான தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் 2ஆம் கட்டமாக இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தொகுதிகள் அடையாளம் காண்பதில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நீட்டித்து வந்த நிலையில் தொகுதிகளை கொடுப்பதில் எந்த சிக்கலும் எடுக்கவில்லை எனவும், ஆனால் குறைந்த அளவிலான தொகுதிகள் கொடுத்தது என்பது வருத்தத்தை அளிக்கிறது என்று மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் தொகுதிகளை குறைவாக கொடுத்ததில் தான் வருத்தமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் கேட்ட தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்ததில் மகிழ்ச்சி எனவும், ஆனால் எண்ணிக்கை குறைத்துக் கொள்வதில் வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் பேசும்போது சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில்தான் தற்போது இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மாநிலங்களவையிலும் வழங்கவில்லை என்ற வருத்தத்தில் இருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருந்த நிலையில் 4 தொகுதிகள் கொடுத்து அதில் 3 தொகுதிகளில் குறிப்பாக உதயசூரியன் சின்னத்திலும் ஒரு தொகுதியில் அவர்கள் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக திமுக உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சிலர் அல்வா, சிலர் சிரிப்பார், நாம் அடுத்து சிரிக்கிறோம் என்ற கருத்தை மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. தமிழகத்திலே மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கு இருக்கு. எங்களோட சொல்லியிருக்கிறோம்.
அது என்னங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் சொல்லல. நன்றி. மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதிகளை இறுதி செய்வதற்காக மதிமுக அண்ணா அறிவாலயம் சென்றிருந்த நிலையில் மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.